பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை ஆபுக் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அன்பு தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்க, நீங்க இப்ப எந்த பலத்தை நம்பி இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு பேக்ரவுண்ட்ல இப்படி பலமான ஆட்கள் இருக்காங்க, இல்ல என் சரீரம் பயங்கரமான ஜிம் பாடி மாதிரி இருக்குது, அல்லையா, இன்னும் இப்படி வந்து எதெல்லாமோ சொல்லுவாங்க, எங்க பலன் அதுல இருக்கு, எங்க பேக்ரவுண்ட் அப்படி இப்படி எதெல்லாமோ சொல்லுவாங்க. அப்படித்தானே தேவப்பிள்ளை, இந்த உலகத்துல மனுஷர்களோ மனுஷிகளோ அதிகாரத்துல உள்ளவங்க, நம்ம சொந்த பந்தங்களையும் 100க்கு 100 அவங்க தான் நம்ம பலமா பேக்ரவுண்ட்ல இருக்கிறாங்கன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மள மாதிரி ஒரு சொல்லுவாங்களே அடிமுட்டாள், என்ன சொல்ற மரமண்ட அடிமுட்டாள்னு சொல்லுவாங்களே, யாருமே கிடையாது. ஏன்னா ஆபத்துல உதவுவதற்கு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் தந்திருக்கிறாரு. ஆபத்து நேரம் உதவுகிறது தான் மனுஷன் ஒரு மனிதாபிமானங்கிறது. ஆபத்து நேரத்தில் உதவணும். ஆனா ஆண்டவர் சமூகத்தை கேட்கறா 100க்கு 100 ஆண்டவர் செய்வாரு. ஆனா மனுஷன் மட்டும் நீங்க பாருங்க, ஒரு ஆபத்துன்னு போய் நிற்கும் போது அவங்க வந்து அடுத்த பாப்ப ரொம்ப சிந்திப்பாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க, 10 ரூபாய்க்கும் யோசிப்பாங்க. ஏன்னா எல்லாருமே சுயநலவாதிகளாக எல்லாரும் சொல்லல, அன்பு நிறைந்த நாள், அந்த அன்புள்ள ஜனங்கள் நிறைய பேர் நல்ல மனிதர்கள் இருக்காங்க. கடவுளுக்கு இறைவனுக்கு பயந்து, எப்படி கடவுளுக்கு பயந்து நல்ல காரியங்களை செய்கிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் எல்லாருமே இல்லை. நம்ம எல்லாருமே நம்ம குடும்பத்தை மாதிரி இருப்பாங்க, எல்லாருமே அப்படிதான் நம்ம சொந்த மத்தங்கள் மாதிரி இருப்பாங்க, நண்பர்களை போல இருப்பாங்க. யோசிக்காதீங்க, சில நேரம் நண்பர்களோ சொந்த பந்தமோ யாரா இருந்தாலும் யாரையாச்சும் நம்ம பலமாட்டு சொல்லுவாங்களே, சில இவங்களை பலமா பிடிச்சிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதே ஒன்னே ஒண்ணு பிடிச்சிருங்க, என்ன தெரியுமா, சொல்லுவாங்களே சின்ன வயசுல, பிடிச்சாலும் பிடிச்சும் புளியங்கொம்பை பிடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா புளியங்கொம்பை பிடிச்சா என்ன செய்யணும், அது அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு ஒடியாது, வளைஞ்சிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இதே பிள்ளை இந்த உலகத்துல பலமா நிக்கிறத, எவ்வளவு பெரிய மரத்தையும் பாருங்க, அப்படியே ஒரு புயல் வந்தாலோ ஏதோ ஒரு காற்றடிச்சாலோ சாஞ்சிருது, உடஞ்சி போயிருது. ஆனா ஆண்டவர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்பி பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டாரு. உலகத்தில் உள்ள காரியங்களை தெரியுமா, ஆபத்து வரும்போது எல்லாரும் ஐயோ நம்ம ஏதோ பணத்தை நம்மள்ட்ட ஏதோ பணம் கேட்டுருவாங்களோ, இல்ல வேற உதவி கேட்டுருவாங்களோ, நம்ம பொருளை ஒருவேளை தேவைக்காண்டி பயன்படுத்த யூஸ் பண்ணி கேட்டுருவாங்களோன்னு சொல்லி அப்படி சுயநலம் படித்த மனிதர்கள் 50ல் 80% மேல இருக்காங்க. ஒரு 20% எப்படி இருப்பாங்கன்னா, கடவுளுக்கு பயந்து, ஐயோ நாளைக்கு இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு துன்பம், நாளைக்கு அதே துன்பம் நமக்கு வரும்போது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லையா, அதுக்குன்னு அவங்க உதவி எதிர்பார்த்து இல்ல, கடவுளுக்கு பயந்து, ஐயோ கடவுள் சொல்லியிருக்கிறாரு நம்மள இருக்கிறத கொண்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு, நம்மளால ஒரு சின்ன உதவி கூட மற்றவங்க செய்ய முடியலன்னா எப்படி நம்ம இருந்து உயிரோடு இருந்து எதுக்கு யோசிப்பேன், அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? நிறைய பேர் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஆபத்து நேரம் வரும்போது நாங்க இருக்கோம் சொல்றவங்க எல்லாம் ஆளு காணாமலே போயிருவாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு பைபிளை நீங்க யோசிச்சுட்டீங்கன்னா, அந்த பேதுருன்னு ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவரு நடு கடல்ல ஆண்டவர் அப்படின்னு நடந்து வராரு. அந்த பேதுரு போட்ல இருந்துகிட்டு அவர் பாக்குறாரு, ஐயோ எல்லாரும் சொல்ல பூதம் அதுவரை கடல்ல உள்ள இது என்ன சொல்லுவாங்கல்ல, கப்பல கேப்டனை நம்பி இருக்கிறோம்னு சொல்ற மாதிரி கப்பல்ல உள்ள அந்த போட்ல உள்ள எல்லாத்தையும் நம்பி இருக்காங்க, நம்ம பேர்லாம் இந்த ஏரியா பேர்ல வேற பிரச்சனையே வராது. ஆனா காற்றும் எப்படி கடல் கொந்தளிக்குது, காற்று சூறாவளி காற்று அடிக்குது, கடைசியில பார்த்தா கடவுள் ஆண்டவர் வந்துட்டு இருக்கிறாரு. அவங்க பூதம் நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை அதுவரை எதை நம்புறாங்க? இந்த இயற்கையை பார்க்கத்தாங்க. சூழ்நிலை எல்லாம் நல்லா தானே இருக்கு, நமக்கு இனி எந்த ஆபத்து வராதுன்னு நினைச்சாங்க. தேவப்பிள்ளை இந்த உலகத்துல சூழ்நிலைகளை நம்ம பார்த்தோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா சூழ்நிலைகள் நமக்கு மரணத்துக்கு நேராக, ஆபத்துக்கு நேராக, மோசத்துக்கு நேராக அப்படி கொண்டு செஞ்சுட்டே இருக்கும். நம்ம நினைப்போம் நம்ம இந்த தொழில நம்ம இனி பக்காவா முன்னேறிடலாம், நம்ம செய்யறது கரெக்டா இருக்குது, யாருக்குமே தெரியாது நம்மளுடைய வளர்ச்சி அப்படியே மெதுவா வளர்ந்து இப்படி போக போகுதுன்னு. ஆனா திடீர்னு பாருங்க, நம்ம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது நேரா அப்படியே கையை அப்படி தோசையை மறிச்சு போட்ட மாதிரி அப்படியே நம்மளை குப்புறப்படுத்த. ஐயோ நான் இப்படி நினைச்சேன், நடக்குதோ இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி கொண்டு வந்துடலாம் நினைச்சேன், அப்படி கொண்டு வந்துடலாம் நினைச்சேன், இவங்க எல்லாம் என் பலமா என் கூட இருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா கைவிட்டுட்டாங்களேன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே எத்தனை பேர் அனுபவிச்சிருப்பீங்க? எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு பிரச்சனைகள், குடும்ப உறவுகள்ல உள்ளதை வெளியே சொல்ல முடியல, வீட்டுல உள்ள காரியம் வெளியே சொல்ல முடியல. ஹல்லேலூயா. வெளியே சொன்னா எவ்வளவு பெரிய அவமானம், வேதனை. யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த உலகத்துல பலமா நம்ம பிடித்திருக்கிற மனிதர்களை காட்டிலும், மனுஷங்களை காட்டிலும் ஆண்டவர் ரட்சகரான இயேசு கிறிஸ்துவை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா, ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நீங்க தான் நினைச்சிட்டோம்னா, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சூறாவளி காற்று நம்ம வாழ்க்கையில, தொழில, சரீரத்துல பாதிப்பை கொண்டு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாலும், எல்லா போராட்டத்தையும், எல்லா பிசாசின் பிடிகளையும், எல்லா வியாதிகளையும் அப்படியே மாற்றி போட்டு ஒரு புது பலத்தை கொடுப்பாரு. சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை கொடுக்கிற ஆண்டவர், பலவீனமான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் காண்டாம இருக்கிறதுக்கு பலத்தை கொடுக்கிறாரு. அந்த
அந்த வசனத்தை நீங்க கீழே பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். மான்கால்களை போல. மான்கால்கள் என்னன்னா அப்படி ஸ்பீடா சிங்கமோ புலியோ விரட்டிட்டு வரும்போது ஸ்பீடா போயிட்டு இருக்கோம். காலு சூடாகணும்னு நீங்க புல்லட் பைக் எல்லாம் பாத்துருவீங்க. ஹீட்டாவ வந்து மெதுவாக தான் போவோம். அதுக்கப்புறம் பயங்கரமா அப்படி எஸ்டேட் ஏரியாலாம் பயங்கரமா போவோம். அதுலயே சாதா பைக்கெல்லாம் அந்த மாதிரி போய்கிடாது. இதே இந்த மான்காலு காலை லேச சூடாகணும்னு லேச ஒரு பாறையில் தண்ணி ஏதாவது எடுக்கல இருந்து நான் லேச காலை வச்சுட்டு அதுக்கப்புறம் அது எந்த மிருகமா இருந்தாலும் அதை காட்டில் 1000 மடங்கு ஸ்பீடா போயிட்டு இருக்கும். அதே போல நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தோல்விகள், நஷ்டங்கள், வியாதிகள், போராட்டங்கள், இல்லாமை, வறட்சி என்ன வந்தாலும் ஏது நடந்தாலும் அதுல இருந்து ஆண்டவர் என்ன செய்வாரு? மான்கால்களை போல துள்ளி குதித்து, இப்ப நீங்க நம்ம ஐயோ நான் செத்த நிலையில இருக்கிறேன், செத்து போய் இருக்கிறேன், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்ய முடியும் பைபிள் சொல்லுது. நம்ம கட்டில் கிடையாக ஸ்ட்ரோக் வந்து படுத்திருந்து என்னுடைய கடமை என்னால செய்ய முடியலேன்னு கண்ணீர் வடிச்சிட்டீங்கன்னா, ஆண்டவர் ஏசப்பா நீர் உயிருள்ள தெய்வமா இருந்தா என்ன எழுப்புங்க சொன்னா, நம்ம இருக்கிற இடத்துல நம்ம கடமை செய்ய ஆண்டவரால் கூட எதுக்குமே கவலைப்படாங்க. நமக்கு நம்பிக்கை கிடையாது. நம்ம முன்னோர்கள் செய்த சாபத்தினால நம்ம அதையே பார்த்துட்டே வந்துட்டு இருப்போம். அம்மா அப்பாவே செஞ்சுட்டாங்க, சரி அதையே ஃபாலோ பண்ணி வந்துடும், இல்லாட்டி இந்த சந்ததிகளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அதுலயே இப்ப எவ்வளவு கண்டுபிடிப்புகள் வந்துட்டு. ஆனா இன்னும் நம்ம படிப்பு அறிவு இல்லாத ஜனங்கள் கூட நல்லா தான் இருக்கிறாங்க. படிச்ச எஜுகேட்டடா இருக்கிற நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா ரொம்ப விகற்பமா இருக்குது. ஏன்னா நமக்கு கோடிகள் இருக்கிறனால பிரச்சனை, நமக்கு ஒண்ணு இருந்தா பிரச்சனை இல்லையே. ஹல்லேலூயா. இதே நல்லபடியா இருங்க. மான்கால்களை போல நீங்க செத்தவர்களை போல இருந்தா கூட உங்களை பலப்படுத்த ஆண்டவர் ரட்சகமா இயேசு கிறிஸ்துவால முடியும். அதனால சூழ்நிலையில பார்க்காதீங்க. எதிர்காற்று வரும், புயல் வரும், சுனாமி மாதிரி வரும், நிறைய ஜனங்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புவாங்க. யாரும் பக்கத்து வீட்டுக்காரா இருக்கலாம், எதிர் வீட்டுக்காரனா இருப்பான், பிசினஸ் பார்ட்னரா இருப்பான், எல்லாம் கலந்து போவோம். ஆனா எது கலந்து போனாலும் ஹல்லேலூயா இன்ஜின் மட்டும் இருக்கதான் செய்யும். ஹல்லேலூயா இன்ஜின் மட்டும் ஒரு வண்டியில இருக்குன்னா மீதி ஸ்டெப்னி வச்சு கார்ல வண்டியில எல்லாம் டயர்லாம் செட் பண்ணி போயிடலாம். ஆனா இன்ஜின்ல பழுது வரக்கூடாது. உங்களுக்கு நம்பிக்கை குறையவே கூடாது, ஃபெய்த் குறையவே கூடாது. ஹல்லேலூயா ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலனா இருப்பாரு. மான்கால் துள்ளி குதித்து நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்து கூட இதை செய்தியை கேட்கலாம். உங்களை துள்ளி குதிக்க செய்வாரு. நான் சடனா உங்களுக்கு நல்ல அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவர் சமுத்திரத்தை விட்டு விட்டாங்க. ஏசப்பா நீங்க உயிருள்ள தெய்வம் பிடிச்சு கொடுங்க. பிடிச்சாலும் பிடிச்சோம், புளியும் கொம்ப பிடிச்ச மாதிரி ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். எதுக்கும் கலங்காத. நீங்க ஆண்டவர் சமுத்திரம் ஜெபிப்போமா? ஜெபம். எங்கள் பரிசுத்த பரலோக தகப்பனே, ஏசப்பா ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை கொண்டு நடக்க பண்ணுவான்னு சொன்ன வார்த்தையின்படி அருமையான வேலை இந்த பிள்ளைகள் எந்த நிலையில இருந்தாலும் பலவீனத்தோடு நான் ஒரு பலவீனமா இருக்கிறேன், என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, என்னுடைய கடமை கூட செய்ய முடியலன்னு கண்ணீரோடு ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு மான்கால்களை போல துள்ளி குதித்து தன்னுடைய கடமை செய்வதை செய்யுங்கப்பா. பரத்திலிருந்து வருகிற ஞானம், புத்தி, அறிவு, ஞாபகத்தையும் கொடுங்க. பார்ட்னர் இல்லாதவங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்து தொழில் ஆசீர்வதிங்கப்பா, ஊழியத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்களுடைய சுத்தம் திட்டம் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கப்பா. இவங்க இழந்து போனது எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து மனமகிழ்ச்சி நல்ல மருந்து என்று சொன்னீரே, மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆண்டவரே இவங்க மேன்மேடைய நிற்கிருபை செய்வீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.